ஐகானிக் பிளேஸ் ஆஃப் மும்பைன்னு சொல்லலாம். அதான் கேட்வே ஆஃப் இந்தியா போனோம். சேம் நாங்கள் போயிருந்த டேயில் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தனால அங்கேயும் ரொம்ப க்ரௌடடாக தான் இருந்தது. அவன் கொஞ்சம் ஹாப்பியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். கொஞ்ச நேரம் அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும்னு விளையாடிட்டு ஏதாவது ரோட் சைட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு யோசித்தோம். பட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டு பி ஃப்ரேங்க் அங்கே செய்கிற விதத்தை பார்த்துட்டே வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டாக்டர் இன்ஜினியர் கப்பிள்ஸ் vlog. இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே மார்னிங். ஸோ இதுதான் எங்களோட ரூம்லேருந்து வியூ ஆக்சுவலி. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓகே தான், நாட் ஸோ கிரேட். ஏதோ பசியை தீர்த்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அங்கேயே ஃபுட்டும் பார்த்தோம்னா விஷ்வாக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் அங்கே இருந்த ப்ரெட் இந்த மாதிரி தான் போச்சு. அண்டு அதில் இருந்த அந்த ஆலு பரோட்டா கொஞ்சம் சாப்பிட்டாரு. அங்கே கிடைச்ச ஃப்ரூட்ஸ் அப்புறம் பாயில்ட் எக்ஸ் இதெல்லாமே நான் பேக் பண்ணி அவருக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் நடுவில் பசிச்சா சாப்பிட்டுப்பாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா எங்களோட பிளானில் வந்து சித்தி விநாயக் டெம்பிள், த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள். பட் என்னென்னா அது அந்த வீக் வந்து விநாயகர் சதுர்த்தி வீக்கு. ஸோ ரொம்பவே க்ரௌடாக இருந்தது அந்த பிளேஸு. லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் வந்து ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வாங்கி போனோம், ரொம்ப லேட் ஆகுதுன்னு. ஆக்சுவலி ரொம்ப குட், எங்களுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிது. ஸோ நம்ம அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ் ஆஃப் மும்பைன்னு சொல்லலாம். அங்கே தான் போனோம். அதான் கேட்வே ஆஃப் இந்தியா போனோம். அதே சேம் நாங்கள் போயிருந்த டேயில் வந்து அங்கே ஒரு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தனால அங்கேயும் ரொம்ப க்ரௌடடாக தான் இருந்தது. ஸோ வித் போலீஸ் ஃபோர்ஸோடு தான் அதுவும் நடந்துட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. ஸோ கேட்வேல முடிஞ்ச வரையும் நிறைய ஃபோட்டோஸ், அங்கேயே ஃபேமஸ் தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலும் இருந்தது. ஸோ அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபாலோட் பை பக்கமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து ஷாப்பிங் பிளேஸ் இருந்தது, கொலபா மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே லைக் ஷாப்பிங் ஏரியா தான். நம்ம சொவினியர்ஸு மற்ற ரொம்ப சீப்பஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கூட அங்கே வாங்கிக்கலாம். கிளாத்ஸு, ஜுவல்லரிஸு அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதுனாலும் அங்கே வாங்கிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் பயங்கர பசி. ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயே மெக்டி போயிட்டோம். ஸோ அங்கே ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லேயும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏதாவது ரோட் சைட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு யோசித்தோம். பட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். டு பி ஃப்ரேங்க் அங்கே செய்கிற விதத்தை பார்த்துட்டே வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் அதை ட்ரை பண்ணல. ஸோ அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரைன் ட்ரைவ் போனோம். இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நம்ம நார்மல் பீச்சை விட அந்த பீச் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் அங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ அங்கே நிறைய பீப்புள் அவங்கவுங்க டேலண்ட்ஸ் அங்கே வெளிப்படுத்திட்டு ஸோ ஒரு ஷோ மாதிரி எல்லாம் வரும்போது பார்த்துக்கிட்டு இட் வாஸ் நைஸ். நம்ம யூஷுவல் மெரினா பீச் அண்ட் நம்ம சென்னையில் இருக்க பீச் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது அண்ட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேயும் கிளம்பிட்டோம், ஏர்லியராகவே மூவ் ஆன் ஆகிட்டோம். ஸோ அப்போ ஒரு க்ராஸ் பண்ணது தான் வந்து இந்த சீலிங்க் பிரிட்ஜ். வெரி குட் பிரிட்ஜ் ஆக்சுவலி, ரொம்ப நல்லா கட்டியிருந்தாங்க. இட்ஸ் அ வெரி லார்ஜ் சீலிங் பிரிட்ஜ் ஆக்சுவலி. இந்தியாவிலே ஐ திங்க் பிக்கஸ்ட் சீலிங் பிரிட்ஜ் இது. ஸோ ஃபைனலி இந்த டே எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் டின்னர் தான். ஸோ அவர் வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தது, நோவோட்டல் சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து எனக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பீச் வியூ ஸ்டே ஆக்சுவலி அது. பட் டின்னருக்காக மட்டும்தான் அங்கே போயிருந்தோம். அவரும் கொஞ்சம் பாதி தூக்கத்தில் இருந்தனால இனிஷியலி கொஞ்சம் கிராங்கியாக இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எங்களுக்கு சர்வ் பண்ணவங்க ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்ச நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தனால நாங்கள் கொஞ்சம் டைம் மாதிரி எங்களுக்குள்ள கொஞ்சம் டைம் கிடைச்சிது. ஸோ அவங்க கூட அவன் போயிட்டு அவனுக்கு தனி குக்கீஸ் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வி ஹேட் அ வாக் த்ரூ அங்கே போயிட்டு
இட் வாஸ் வெரி ப்ளசண்ட், நைஸ், ஃபீல் குட் பிளேஸ். ஸோ அங்கே டின்னர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி அங்கே சாப்பிட்டோம். ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆம்பியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி மார்னிங் இதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸு. அண்ட் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு போயிட்டு பேசிகிட்டே இருந்தார். அண்ட் ஃபைனலி அங்கே ஒரு சின்னதாக ஒரு கேக்கும் அரேஞ்ச் பண்ணி, ஏன்னா கேக் கட்டிங் மார்னிங்லேருந்து பண்ணவும் இல்லை. ஸோ அங்கேயே அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு சின்ன குட்டி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் as usual அவன் கொஞ்சம் ஹாப்பியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப். கொஞ்ச நேரம் அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும்னு விளையாடிட்டு அவ்வளோதாங்க. டே 3 முடிஞ்சது. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு டே 4 நாங்கள் அங்கே என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டோம், எங்கள் ஹோட்டல் ஸ்டேக்கே போயிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செலிப்ரிட்டியோட வீடு தான். அது வந்து ஷாருக்கான் சாரோட வீடோட இது தான் பார்க்க போயிருந்தோம். நம்ம அந்த இடத்துக்குள்ளே போக நம்மளுக்கு தகுதியான்ற அளவுக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. இங்கே ப்ரைஸ் ஸ்டார்டிங்கே எதை தொட்டாலும் மினிமம் 50,000 தாங்க.